சிவானி பொண்ண அந்த சாமியாரு தூக்கிட்டு வந்து சிவனுக்கு முன்னாடி படுக்க போடுறாங்க. சக்தி, பொன்னி, சண்முகம் 3 பேரும் டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்துல அந்த காட்டுல தேடுறாங்க. சிவானிய கடத்திட்டு வந்த 2 அடியாலும் காட்டுக்குள்ள தேடி பாக்குறாங்க. ரொம்ப நேரம் அவங்களால தேட முடியல. அதனால தாசண்ணனுக்கு போன் பண்ணி சிவானி பொண்ணு காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிருச்சுன்னு போன் பண்ணி சொல்லிடுவோமான்னு சொல்றாங்க. டேய், நம்ம சொதப்பின விஷயம் தாசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாசு நம்மள செஞ்சிருவான். சொல்றதும் கரெக்டு தான்டா. காட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த குழந்தையோட தான் நம்ம போறோம். பேசாம வா தேடுவோம். சரின்னு சாமியார் சொல்றாங்க, சிவனோட தீர்த்தத்தை எடு, இந்த பொண்ணுக்கு கொடுத்து பார்ப்போம், இந்த பொண்ணு சரியாயிரும். அப்புறம் சாமியார் கிட்ட அந்த தீர்த்தத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பொண்ணுக்கு அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. சாமிக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட உபதியை எடுத்து பொண்ணுக்கு பூசி விடுறாங்க. சாமியாரு கும்பிடுறாங்க, இந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சிடணும். சண்முகம் போற வழி ஃபுல்லா சிவானி சிவானின்னு கத்திக்கிட்டே வர்றாரு. அந்த பொண்ணை குணப்படுத்துறதுக்கு மூலிகை எல்லாம் வச்சு சாமியாரு அரைக்கிறாரு. அந்த மூலிகைய நெத்தியில பூசுறாங்க சாமியாரு. சாமியாரு அவங்க சிஷ்ய பிள்ளை கிட்ட கேக்குறாங்க, அர்த்தஜாம பூஜைக்கு வில்வ மாலை கட்டியாச்சான்னு கேக்குறாங்க. நான் வில்வ மாலை கட்டி முடிச்சிடுறேம்மா, நீங்க பூஜையை ஆரம்பிங்கம்மா. சிவனுக்கு சாமியாரு பூஜைய ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட சிஷ்ய பிள்ளை வில்வ மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமியாரு சிவனுக்கு தீபம் காட்டுறாங்க. இப்ப தேடிக்கிட்டு இருந்த பொன்னி, சக்தி, சண்முகத்துக்கு அந்த சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை நோக்கி 3 பேரும் நடந்து வராங்க. பொன்னி சொல்றாங்க, அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்குங்க. சாமியாரு அந்த பொண்ணுக்கு அந்த தீர்த்தத்தை சங்கு வழியா கொடுக்குறாங்க. அப்ப அந்த 2 ரவுடிகளும் அந்த பொண்ணை தூக்குறாங்க. சாமியார் கேக்குறாங்க, யாருப்பா நீங்க? அந்த 2 பேரும் சொல்றாங்க, கிளவிக்கிட்ட என்ன நம்ம பேசிக்கிட்டு பொண்ணை தூக்கிட்டு நம்ம போவோம் அப்படின்னு வேகமா போறாங்க பொண்ணை தூக்கி. சாமியாரும் அவங்க சிஷ்ய பிள்ளையும் தடுக்க முயற்சி பண்றாங்க. சாமியாரையும் மீறி அந்த 2 பையகளும் தூக்கிட்டு போறாங்க அந்த பிள்ளைய. சக்தியும் பொன்னியும் பாத்துடுறாங்க அந்த 2 ரவுடி பைய கிட்ட சிவானி பொண்ணு இருக்கிறத. சண்முகம் சொல்றாரு, குழந்தைய குடுங்கடான்னு. அவங்க கொடுக்க மாட்டேறாங்க. 2 பேர்கிட்டையும் சண்டை போடுறாங்க. கடைசியில குழந்தைய மீட்டெடுக்கிறாங்க. பொன்னி சொல்றாங்க, சிவானி கண் திறந்து பாருமா. சாமியார் சொல்றாங்க, அந்த பொண்ணு உடம்பு நெருப்பா கொதிக்குது, முதல்ல நீங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. சரின்னு சக்தி சொல்றாரு. பொன்னி நன்றிமான்னு சொல்லிட்டு போறாங்க. சண்முகம் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. பின்னாடியே சக்தியும் பொன்னியும் போறாங்க. நாளை சந்திப்போம்.